Peacemakers of Christo. உம் கடின உழைப்புக்குரிய ஊதியத்தை நீ உன்னுடைய பிள்ளைகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறாயா? யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல, திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கு வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அந்நாளிலே நல்ல ஆயன் நானே என்று கூறிய தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவேளை வராமல் இருந்திருந்தால் ஆண்டவரே இந்த திருச்சபை இருந்திருக்காது ஆண்டவரே. மனிதர்கள் பயத்திலும் மரண பயத்திலும் விபச்சாரத்திலும் இருந்திருப்பார்கள் ஆண்டவரே. ஒழுக்கமில்லாத வாழ்க்கை ஆண்டவரே, ஒழுக்கமில்லாத வாழ்க்கை. நாங்கள் எதை நோக்கி செல்லுகிறோமோ என்று தெரியாத வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்திருப்போம் சுவாமி. அப்பா, மூட நம்பிக்கைகளில நாங்கள் வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே. அப்பா, மரத்தையும் கல்லையும் பிடிச்சிட்டு வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு மறு உருவானார், அந்த வாக்கு நம்மிடையே குடிகொண்டார். இந்த வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட்டது சுவாமி. ஏசப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லவர் சுவாமி. ஏசப்பா, நான் இன்று அவதிக்குள்ளாய் கிடக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடும்பத்துல ஆண்டவரே நான் ஆயன் என்று சொல்லிக்கொண்டு, நான் தகப்பன் தாய் என்று சொல்லிக்கொண்டு நான் வாழ்ந்தேன் ஆண்டவரே. நான் பக்தியா இல்லப்பா, அதனால ஆடுகள் எல்லாம் செதறி போச்சு ஆண்டவரே. இந்தவரே, நான் பக்தியா இல்லாததுனால என் பிள்ளைகளையும் பக்தியில நான் வளர்க்கல சுவாமி. அப்பா, நான் பணத்தை நோக்கியே ஓடுனேன் ஆண்டவரே, சொத்தை நோக்கி ஓடுனேன் ஆண்டவரே, வேலையை நோக்கி ஓடுனேன் ஆண்டவரே, தொழில்னு ஓடுனேன் ஆண்டவரே. ஏசப்பா, நான் வீடு கட்டணும்னு ஓடுனேன் ஆண்டவரே, நான் காரு வாங்கணும்னு ஓடுனேன் ஆண்டவரே, நான் நிறைய கை நிறைய பீரோ நிறைய சம்பாதிக்கணும்னு ஓடுனேன் ஆண்டவரே. இத ஓடி 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 பணத்தை மட்டுமே என் பிள்ளைங்களுக்கு காமிச்ச ஆண்டவரே. உம்மை காண்பிக்கல ஆண்டவரே, உம்முடைய அருளை காண்பிக்கல ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை காண்பிக்கல ஐயா, உம்முடைய அன்பை காமிக்கல ஆண்டவரே. நான் உன்னை காமிக்காதனால் ஆண்டவரே இன்று என் பிள்ளைங்க என்ன பார்க்காம போயிட்டாங்க சுவாமி. என் பிள்ளைங்க வாழ்க்கை செதறி போய் கிடக்குது ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கல, என் பிள்ளை அதிக வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு, ஆனா ஆண்டவரே பிரிஞ்சு போயிட்டாங்க, அது உடஞ்சு போச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லையாப்பா, என் பிள்ளைங்க படிக்கலையா ஆண்டவரே, ஆண்டவரே தொழில் நடக்கலையா அப்பா, என் வாழ்க்கை முழுவதும் தோல்விகள் ஐயா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மீன் முள்ளு எப்படி என்னை குத்துமோ அதே போல ஒவ்வொரு ஆணி என்னுடைய உடலில் இருக்கிறது ஆண்டவரே. எல்லா வகையிலும் தோல்வியுற்ற மனிதன் ஆண்டவரே நானு ஆண்டவரே. எல்லா வகையிலும் ஆண்டவரே நான் தோல்வி அடைந்து போய்விட்டேன் ஐயா. ஆண்டவரே, நான் பெரும் பாவி ஆண்டவரே, பெரும் பாவி சுவாமி. என் சோதனை காலங்களிலே நான் உன்னை பற்றி கொண்டேன், என் வேதனை காலங்களிலே உன்னை பற்றி கொண்டேன், ஆனால் என் சுக காலங்களிலே உன்னை மறந்து போனேன் ஐயா. ஏசப்பா, என்னுடைய பூமி அதன் நிமித்தம் இன்று ஆண்டவரே வறண்ட பூமியாக ஆயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, பாலை நிலமாக மாறிவிட்டது ஐயா. என்னுடைய வம்சம் பெருகுமோ பெருகாதோ தெரியலையே ஆண்டவரே. நான் வளர்வேனா, என் பிள்ளைங்களை பார்த்துக்குவேனா, என் மனைவியை சந்தோஷப்படுத்துவேனா தெரியலையே அப்பா. ஆண்டவரே, என் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றியுள்ள பிள்ளையாக இல்லாம போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நானு ஊரை விட்டு வெளியில வந்துட்டேன் ஆண்டவரே. அப்பா, நகரத்திலும் பட்டணங்களிலும் நான் வாழணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன் ஆண்டவரே. எங்க அம்மா அப்பா தேவையில்லை, அவங்க பணம் போதும், அவங்க பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று எங்க அம்மா அப்பாவை புழிஞ்சு அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் எடுத்து நான் ஊதாரியா ஹோட்டல்லையும் சினிமா தியேட்டர்லையும் நான் செலவு செஞ்சேன் ஆண்டவரே. அப்பா, புதிய ட்ரெஸ்ஸா வாங்கி போட்டேன் ஆண்டவரே. ஐயோ, புள்ளதானே, அவன் நல்லா இருக்கட்டும்னு எங்க அம்மா அப்பா நினைச்சத நான் நன்றி இல்லாம ஆண்டவரே அவர்களை தவறா பயன்படுத்தினேன் ஆண்டவரே.
எங்க அம்மா அப்பாவை நான் காயப்படுத்தினேன் ஆண்டவரே, அவமானப்படுத்தினேன் ஐயா. எங்க அம்மா அப்பாவை நான் கோபப்பட்டேன் சுவாமி. எங்க அம்மா அப்பாவை எரிஞ்சு எரிஞ்சு உளுந்தேன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நான் பாவம் செஞ்சுட்டேனே அப்பா. ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா என்ன நினைச்சு வருத்தப்பட்டு ஆண்டவரே கண்ணீர் சிந்துகிறார்கள். எங்க அம்மா அப்பா செத்தே போயிட்டாங்களே அப்பா. ஏசப்பா, எங்க அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி உள்ள பிள்ளையாக வாழாம நான் சுயநலவாதியாக வாழ்ந்துட்டேனே ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு நான் அனாதையா கடக்கிறேன் ஐயா. எங்க அம்மா அப்பா அன்பு இன்னைக்கு எனக்கு இல்லப்பா ஆண்டவரே. அது அன்பை ஒன்றேந்து நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா. நீயும் என்னை ஆண்டவரே அனாதையாக ஆக்கிடாதீர்கள் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீர்தான் ஐயா. எனக்கு இருக்கிற ஒரே பலன் நீர்தான். எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீர்தான் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற ஒரே அட்ரஸ் நீதான் ஐயா. ஏசப்பா, உன் பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை கைவிடாதீங்கப்பா. எங்களுக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. நாங்க வாழ்க்கையில ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்ற பயம் ஆண்டவரே. என் பிள்ளைங்களை கரை சேர்ப்பேனா சேர்க்க மாட்டேனா என்ற பயம் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு குழந்தை பிறக்குமா என்ற பயம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, எங்களுடைய கட்டுகள் உடையுமா, எங்கள் குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்குமா தெரியலையாப்பா இயேசுவே. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. உன் சிலுவையில எனக்கு மீட்பு இருக்கிறது. உன் சிலுவை என்னை ரட்சிக்கும். உன் சிலுவை என்னை காப்பாற்றும். உன் சிலுவை என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சாத்தான்களை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த குடும்பம் சமாதானத்தை காணட்டும் ஐயா. இயேசுவே, இந்த குடும்பம் சந்தோஷத்தை காணட்டும் ஐயா. பரலோகத்தை காணட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இவர்கள் பட்ட அவமானங்கள் போதும் ஐயா. இவர்கள் பட்ட ஆண்டவரே காயங்கள் போதும் ஆண்டவரே. உம்முடைய காயத்தின் நிமித்தம் இந்த பிள்ளைகளுடைய காயங்களை நீர் சுகமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, நான் உன்னுடைய மந்தை அப்பா. நீர் நல்ல ஆயன் ஆண்டவரே. அப்பா, நான் காணாமல் போனேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர்தான் ஐயா. ஆண்டவரே, என்னை தேடி வந்த தெய்வம் நீர்தான் ஐயா. என்னை மீட்க வந்த தெய்வம் நீர்தானே ஐயா. என்னை காக்க வந்த தெய்வம் நீர்தானே ஐயா. உன் பிள்ளைகளை மீட்க வந்த தேவன் நீர்தானே ஐயா. இதோ இந்த குடும்பத்தை மீட்க வந்த தேவன் நீர்தானே ஐயா. இயேசு ராஜாவே, இப்பொழுதே விடுதலையை கொடுங்க. இப்பொழுதே விடுதலையை கொடுங்க. இவளுடைய கண்ணீர் இப்பொழுதே துடைக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, புதிய காலங்களை காண்பியும் சுவாமி. இருளான அறையிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, தெய்வ கர்த்தாவே, பரலோக தெய்வமே, நீர் வாங்க வாங்க வாங்க. இந்த பிள்ளைகள் மீது, இந்த பிள்ளைகள் மீது, இந்த மகன் மீது, இந்த மகள் மீது, இந்த குடும்பத்தின் மீது, இந்த வம்சத்தின் மீது நம்முடைய ஆசீர்வாத மலையை நீர் இப்பொழுதே பொழிய வேண்டும் என்று ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய்
கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட்டு, பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.